வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTTP பேராமீட்டர் பொல்யூஷன். ஸோ இந்த அட்டாக் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான அட்டாக். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் அட்டாக் வந்து எந்த இடத்துல வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா HTTP பேராமீட்டர்ஸில் வந்து இது வந்து மோஸ்ட்லி இது அக்கர் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிளான அட்டாக் தான், பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ் இந்த பர்டிகுலர் அட்டாக். ஸோ இது மூலிமா அட்டாக்கர் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்கோடட் query ஸ்ட்ரிங்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ், HTTP பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதில் வந்து என்கோடட் query ஸ்ட்ரிங்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆர் அட்டாக்கர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட்டில் வந்து ஒரு HTTP பேராமீட்டர் போயிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸை வந்து ஓவர் ரைட் பண்ணுவாங்க, லைக் வேல்யூஸை மாற்றுவாங்க. ஆர் எல்ஸ் அவங்களே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பேராமீட்டர் வித் த சேம் நேம், அதே நேமோட இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணி அதை சென்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை சர்வர் சைடில் அதை ப்ராசஸ் ப்ராப்பராக அதை சானிடைஸ் பண்ணலைன்னா, ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க அந்த ரெண்டாவது பேராமீட்டர் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் நான் வந்து ஜஸ்ட் என்னோட நோட் பேடில் காமிக்கிறேன். லைக் example.com. ஓகே, ஸோ example.com slash, let's say, okay, slash products slash id equals அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ லைக் 5 அப்படின்னு சொல்லி போகுது. ஓகே, ஸோ இப்போது அட்டாக்கர் வந்து ஆக்சுவலாக ஓகே இந்த பர்டிகுலர் இதில் வந்து HTTP பேராமீட்டர் பொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்ட் சிம்பிள் போட்டுட்டு பக்கத்தில் அதே சேம் நேமில் இன்னொரு பேராமீட்டர் யூஸ் பண்ணி அவங்க வேறு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து சர்வர் சைடில் போகும்போது அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை விட்டுட்டு இந்த வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல HTTP பேராமீட்டர் பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக பட் ஆனால் அட்டாக்கர்ஸ் வந்து மோஸ்ட்லி சேம் நேமில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சேம் நேமில் தான் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு அட்டாக்கர் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிளைண்ட் சைடு அட்டாக்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம், அண்ட் இன்னொன்று வந்து சர்வர் சைடு அட்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி பாஸ் ஆகுதோ அட்டாக்கர் வந்து அது சேம் நேமோட இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவாங்க. அதை வந்து வெப் அப்ளிகேஷன் நோக்கி அதை சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் வெப் அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க இப்போ இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்கே வந்து டிஃப்ரெண்ட் வேல ரியாக்ட் பண்ணோம். சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ள பேராமீட்டர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும். சில அப்ளிகேஷன் வந்து இதுதான் ஆக்சுவலாக ட்ரூவாக இருந்தாலும், இதுதான் ஆக்சுவல் பேராமீட்டராக இருந்தாலும் ரெண்டாவது பேராமீட்டர் எடுத்துக்கும், ஆர்எல்ஸ் ரெண்டு பேராமீட்டருமே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன மாதிரி சர்வர் அண்ட் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் டேபிளர் காலம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட், லைக் டெக்னாலஜி பேக்எண்ட் டெக்னாலஜி ASP.NET, என்விரான்மெண்ட் ASP.NET IESல ரன் ஆச்சுன்னா ரெண்டு பேராமீட்டர்ஸுமே எடுத்துக்கும். ஓகே, ஸோ பேராமீட்டர் வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2 ரெண்டுமே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் லைக் அட்டாக்கர் வந்து வேல்யூ 1 கமா அவரோட வேல்யூ 2 இந்த இடத்துல கொடுக்கலாம். லைக் ID is equal to 5 அப்படின்னு சொல்லி பேராமீட்டரில் போச்சுன்னா கமா 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஒருவேளை பேக் எண்டில் இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணாதான். ஓகே, அதனால தான் அவங்க டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ASP/IESல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ரெண்டுமே ஒரே இது தான். அண்ட் ஒருவேளை பேக் எண்டில் வந்து PHP அண்ட் என்விரான்மெண்ட் அப்பாச்சி யூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எடுத்துக்கும். ஸோ PHP/Zeus என்ற ஒரு என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா லாஸ்ட் பேராமீட்டர் எடுத்துக்கும். லாஸ்ட் பேராமீட்டர் இந்த சென்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் எண்டில் வந்து PHP/Zeusஐ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பேக் எண்டில் Zeus யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ID is equal to 5 அண்ட் ID is equal to 6 அப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னா இதை விட்டுட்டு இதை எடுத்துக்கும். ஓகே, இதை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த டேபிளர் காலம் வைஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அட்டாக்கர்ஸ் வந்து பேக் எண்டில் வந்து இதை வந்து ஆக்சுவலாக எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். லைக் products.php (id equals ஓகே ஐடி இல்லை
A equals http paypal.com/login அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்விரான்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா லைக் PHP/Apache தான் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அட்டாக்கர் என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணுவாங்க. and கொடுத்துட்டு சேம் அதே பேராமீட்டர் நேம் A equals http://evil.paypal.com/login அப்படின்னு சொல்லிட்டு இந்த URL அப்படியே விக்டம் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ விக்டம் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க பேபாலோட லாகின் சைட்டுக்கு தான் போகும்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் அது கிடையாது. நான் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து என்விரான்மெண்ட்டில் என்னது ரன் ஆகிட்டு இருக்கு, PHP அப்பாச்சியில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னல. ஸோ ரெண்டாவது என்விரான்மெண்ட்டை தான் வந்து ரெண்டாவது பெராமீட்டர் தான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், விக்டமை வந்து இந்த சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த HTTP பேராமீட்டர் பொல்யூஷன் மூலிமா பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே கிளைண்ட் சைடு அட்டாக்ஸ். ஓகே, ஸோ கிளைண்ட் சைடு அட்டாக்ஸ்க்குலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேராமீட்டர் பொல்யூஷன். ஓகே கைஸ், ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். So this is parameter pollution. So that's all from my side. So thank you so much for watching this video.